வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு 10th தமிழ் இயல் 7ல் உள்ள முக்கியமான குருவினாக்களை பார்க்கலாம் வாங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா பே சி என்பதற்கு சான்று தருக. நம்ம கிட்ட இப்ப எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துமே நமக்கு படிக்கணும்னா இப்ப இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல மா பே சிவஞானம் அவர்கள் அவரோட வறுமையிலும் எப்படி படிச்சாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையை பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று தனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கினார். அவர்கிட்ட ஒரு புத்தகம் வாங்குறதுக்கே பைசா இல்லைனாலும் என்ன பண்ணாராம், பழைய புத்தகம் விற்கிற கடைக்கு போயிட்டு மிக கம்மியான விலையில அவருக்கு தேவையான என்னென்ன புத்தகம் வேணுமோ அதை வாங்கிப்பாராம். அதுக்கப்புறம் பாருங்க, உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் புத்தகங்கள் வாங்கிவிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்திருக்கிறார். அதாவது அவரு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த பைசாவில கூட அவருக்கு தேவையான புத்தகத்தை வாங்கிட்டு பல நேரத்துல அவர் சாப்பிடாம பட்டினியாவே கூட இருந்து படிச்சிருக்காராம். குறைந்த விலைக்கு நல்ல நூல் கிடைத்தால் பேரானந்தம் அடைவார். ரொம்ப கம்மி விலையில அவருக்கு பிடிச்சமான புத்தகம், நல்ல புத்தகங்கள் கிடைச்சா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அதை படிப்பாராம். இந்த அளவுக்கு அவருக்கு படிப்பின் மீது மிகவும் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனாலதான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையை பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று தனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கினார். உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் புத்தகங்கள் வாங்கிவிட்டு பல வேலைகளில் பட்டினி கிடந்திருக்கிறார். குறைந்த விலைக்கு நல்ல நூல் கிடைத்தால் பேரானந்தம் அடைவார். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியிடுக. இங்க எங்க ஒரு பேரா கொடுத்துட்டு அதுல நம்ம எங்கெங்கெல்லாம் நிறுத்தற் குறியிடுன்னு கேக்குறாங்க. பழங்காலத்திலே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி பக்கத்துல ஒரு கமா வரும். சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி பக்கத்துல ஒரு கமா. சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி பக்கத்துல ஒரு கமா. நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். கடைசியில ஃபுல் ஸ்டாப். இது சொல்லியவர் யாருன்னா மா போ சி. அடுத்த கொஸ்டின், தமிழர் பண்பாட்டின் மகுடம் எது? வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் பூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடம் ஆகும். நம்மளோட தமிழ்நாடு பண்பாடோட மகுடம் எதுனா, நம்மளோட வேளாண்மை நல்லா செழித்து வளர்த்துக்கும், நம்மளோட மானுடம் இந்த பிறை ரொம்ப தழைக்கவும் சித்திரை திங்களில் ஒரு விழா நடத்துவாங்க. நடத்தப்படும் அந்த விழாக்கு பேர் என்னன்னா பொன்னேர் பூட்டுதல்ன்ற பேரு. அதுதான் நம்மளோட தமிழர் பண்பாட்டினோட மகுடம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெய் கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது? இல்லைன்னா வேற மாதிரி எந்த மாதிரி கேட்பாங்க அந்த கொஸ்டினா, மெய்கீர்த்தி குறித்து தாங்கள் அறிந்த கருத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். மெய்கீர்த்தினா என்னன்னா புகழ் அப்படின்னு பேரு. மெய்கீர்த்தி என்பது உண்மையான புகழ் என்று பொருள். அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். மெய்கீர்த்தினா என்னதுன்னா புகழ் அப்படின்னு பேரு. அதாவது அந்த காலத்துல அரசர்கள் அவங்களோட வரலாறும் அவங்களோட பெருமையும் காலமா மறையாம அது நிலைத்து நிற்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அழியாத வகையில் கல்லில் செதுக்கினார்கள். அவங்களோட புகழ் அழியாத, அது எல்லாருக்கும் அவங்களோட புகழ் தெரியணும்ன்றதுக்காக அதை கல்லுல சிற்பமா செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களில் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா 10 பாத்தீங்கன்னா அந்த 10 இருக்க பாடல்ல இறுதியில கடைசியில இருக்கிற பதிகங்கள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதற்கு முன்னோடின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என்று பெயர் பெற்றது. அதாவது பல்லவர் ஃபர்ஸ்ட் பல்லவர் காலத்துல அவங்களோட கல்வெட்டுகள்ல இந்த பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள்ல செப்பேடுகள்ல இந்த பழக்கம் இருந்தது. அடுத்தது ஸ்டார்ட் பண்ண இந்த பழக்கம் சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா
மெய்கீர்த்தி அப்படின்னு வந்து இதுக்கு பெயர் வந்து வச்சாங்க. அவங்களோட புகழ் வந்து மறையாம இருக்கிறதுக்காக செதுக்கி கல்ல வந்து செதுக்குனத என்ன சொல்றாங்க மெய்கீர்த்தி அப்படின்னு வந்து இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அடுத்தது செப்பமான வடிவம் பெற்று இது வந்து அதுக்குன்னு ஒரு வடிவம் பெற்று இருந்தது. கல் இலக்கியமாய் கல்லுல செதுக்கி அவங்களோட புகழ் சொன்னதுனால இது என்னது சொல்றாங்க அது கல் இலக்கியமா வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. முதலாம் ராசராச சோழன் காலத்திலிருந்து வந்து மெய்கீர்த்தின்னு அவங்களோட புகழ் வந்து கல்ல வந்து வடிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெய்கீர்த்தினா அரசர்களோட புகழ் அவங்களோட வரலாறு இது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கல்லுல வந்து செதுக்கி வரக்கூடிய தலைமுறை வந்து தெரிஞ்சதுக்காக அவங்களோட புகழை வந்து தெரிஞ்சதுக்காக பண்ண விஷயம்தான் வந்து மெய்கீர்த்தி. மெய்கீர்த்தின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரு தடவை இன்னொரு பாட்டு இந்த கொஸ்டின் வந்து படிச்சுக்கலாம். மெய்கீர்த்தி என்பது உண்மையான புகழ் என்று பொருள். அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களிலும் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என்று பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாய் அமைந்தது. முதலாம் ராசராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. அடுத்த கொஸ்டின். பாசவர் வாசவர் பல்நினை விளைஞர் உமணர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? இங்க கொடுத்துருக்காங்களா இவங்க வணிகர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து என்னென்ன விற்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாசவர்னா வெற்றிலை விற்பவர். பாசவர்னா யாரு? வெற்றிலை விற்பவர். வெத்தலை விற்பவங்க பேர் தான் என்னது? பாசவர். நெக்ஸ்ட் வாசவர்னா ஏலம் முதலான 5 நறுமண பொருள்கள் விற்பவர். ஏலக்காய்ன்னு சொல்றாங்க. ஏலக்காய் அந்த மாதிரி இந்த லவங்கம் இந்த மாதிரி வாசனை பொருள்களை வந்து விற்கவங்க பேர் தான் வந்து வாசவர். வாசவர்னா வாசனை நறுமண பொருள்கள் வந்து விற்கிறவங்க பேரு வாசவர். நெக்ஸ்ட் பல்நின வினைஞர்னா பல வகையான இறைச்சிகள் விற்பவர். இறைச்சிகள் நான்வெஜ் விற்கிறாங்களா அவங்க பேர் என்னது? பல்நின வினைஞர். பல வகையான இறைச்சிகள் விற்பவர். நெக்ஸ்ட் வந்து உமணர்னா யாருன்னா வெண்மையான உப்பு விற்கும் வணிகர். உப்பு விற்கிறவங்க பேர் என்னது? உமணர். வெண்மையான உப்பு விற்கும் வணிகர். அடுத்த கொஸ்டின். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வெற்றித்திணை. வெற்றித்திணைனா என்னன்னா வெற்றி பூவை சூடி ஆணிரைகளை வந்து கவர்ந்து வருதல். ஆணிரைகள்னா பசுக்கள் அடுத்த நாட்டோட பசுவை வந்து கவர்ந்து வர்றது தான் வந்து வெற்றித்திணை. வெற்றி பூவை சூடிக்கிட்டு ஆணிரைகளை பசுக்களை கவர்ந்து வருதல். நெக்ஸ்ட் கரந்தை. அதுக்கு ஆப்போசிட் திணை என்னன்னா கரந்தை திணை. அவங்க கவர்ந்து போயிருப்பாங்கல்ல அந்த ஆணிரைகளை பசுக்களை கவர்ந்து போனதை இவங்க வந்து மீட்டு கொண்டு வர்றது. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை அவங்களோட ஆணிரைகளை பசுக்களை வந்து கவர்ந்து சென்ற மற்ற நாட்டுகளிலிருந்து அதை வந்து மீட்டு வர்றது. கவர்ந்து செல்லப்பட்ட தம் மானேரிகளை கரந்தை பூவினை சூடி மீட்டல். கரந்தை பூவை சூடிக்கிட்டு அவங்களோட ஆணிரைகளை பசுக்களை மீட்டு வருதல் தான். நெக்ஸ்ட் வஞ்சித்திணைன்னா வஞ்சகத்திணைன்னு சொல்லலாம். வஞ்சகமா ஒரு மண்ணாசை காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா பகைவர் நாட்டை அடுத்தவரோட நாட்டை வந்து கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி வந்து போருக்கு செல்றது. அடுத்த நாட மீது ஆசைப்பட்டு அந்த நாட்டு பகைவர்கள் அந்த நாட்டை வந்து கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்றது தான் வந்து வஞ்சித்திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்லுதல். நெக்ஸ்ட் காஞ்சித்திணைனா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல். நம்ம நாட்டை வந்து கைப்பற்ற வந்த மற்ற அரசனோடு வந்து நம்ம வந்து காஞ்சி பூவை சூடி வந்து அவங்களை எதிர்த்து வந்து போரிடுறது தான் வந்து காஞ்சித்திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல். அடுத்தது நொச்சித்திணைனா பகை அரசனோடு நொச்சு பூவை சூடி உள்ளிருந்தே போரிடுதல். பகை நாட்டு அரசனோட வந்து நொச்சு பூவை சூடிக்கிட்டு உள்ளிருந்தே வந்து போரிடுதான் நொச்சித்திணை. உழிஞ்சை திணைனா மாற்றரசனின் கோட்டையை வந்து மற்ற அரசனோட கோட்டையை கைப்பற்றதுக்காக உழிஞ்சை பூவை சூடி தன் வீரர்களுடன்
அவங்களோட வீரர்களுடன் அந்த கோட்டையை வந்து சுற்றி வளைத்தல். சுற்றி வளைக்கத்தான் உழிஞ்சி துணை. மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உழிஞ்சி பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி அந்த கோட்டையை சுற்றி வந்து வளைத்தல். இதுதான் வந்து உழிஞ்சி திணை. இதுதான் இந்த லெசன்ல இருக்கிற முக்கியமான குருவினா. நல்லா படிச்சிருங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்வாதினி எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.